Fourth question, expand 5x into 2y minus 3. Fourth questionல டோட்டலாக 4 subdivision இருக்குது. இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். 5x into 2y minus 3. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 5xஐ வந்து 2yக்கும் தரணும் 3க்கும் தரணும். சரியா? இப்போ நம்ம எப்படி ரைட் பண்ண போகிறோன்னா 5x into 2y நெக்ஸ்ட்டு மைனஸ் சைன் போட்டுட்டு 5x into 3. இந்த 5x நம்ம டிஸ்ட்ரிபியூட் ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்போம்ல, இந்த 5xஐ வந்து 2yக்கு கொடுக்கணும் 5xஐ 3க்கும் கொடுக்கணும். இப்போ பண்ணலாமா? இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா 5x into 2y 5x 2y கொடுத்துட்டோமா, ப்ராக்கெட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு மைனஸ் சைன், அடுத்த 5xஐ 3க்கு தரணும். ஸோ என்ன பண்ணணும் 5x into 3. ஓகேவா? ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டோம் 5x 2y கொடுத்துட்டோம், நெக்ஸ்ட்டு மைனஸ் சைன் போட்டோம். அப்புறம் என்ன பண்ணணும் 5x 3க்கு கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு மல்டிபிள் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்பரை மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 5 2s are 10. நெக்ஸ்ட்டு வேரியபிள் மல்டிபிள் பண்ணுங்கள். x into y xy. நெக்ஸ்ட்டு மைனஸ் நம்பரை மல்டிபிள் பண்ணுங்கள். 5 3s are 15. இங்கே பேராக இல்லாமல் இருக்க எக்ஸை வந்து அப்படியே சிங்கிளாக இருந்தால் நீங்கள் அப்படியே ரைட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பேண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 5x 2y கொடுக்கணும், நெக்ஸ்ட் மைனஸ் 5x 3 கொடுக்கணும். அப்படியே மல்டிபிள் பண்ணிவிட்டு நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, செகண்ட் ஒன். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் minus 2p into 5p squared minus 3p plus 7. நம்ம எப்படி ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பண்ணோம் அதே மாதிரி தான். இப்போ என்ன பண்ணணும்னா மைனஸ் 2pயை 5p ஸ்கொயருக்கு தரணும், நெக்ஸ்ட்டு மைனஸ் 2pயை 3pக்கும் தரணும், திரும்ப மைனஸ் 2pயை 7க்கும் கொடுக்கணும். சரியா? இப்போ நம்ம பண்ணலாமா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா minus 2p into 5p ஸ்கொயர். ஓகேவா? இங்கே பாருங்கள், நம்ம எழுதுகிறப்ப இங்கே ஃபஸ்ட்டு சம்மில் எல்லாமே ப்ளஸில் இருந்துச்சு, ப்ராப்ளம் இல்லை. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் எழுதியிருக்கேன். ஓகேவா? மற்றது அப்படியே எழுதியிருக்கேன். அப்புறம் அடுத்தது பாருங்கள், இப்போ 2pயை வந்து 3pக்கு தரணுமா? இப்போ சைனை பார்க்கணும்ல, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எழுதிடணும். சரியா? அடுத்தது 2p இன்ட்டு 3p 2p இன்ட்டு 3p நம்மள ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணிட்டு ஃபஸ்ட்டு மைனஸ் 2pயை 5p ஸ்கொயர் கொடுத்துட்டேன். அடுத்து இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்கறனால ப்ளஸ் போட்டுட்டு 2pயை 3pக்கு கொடுத்துட்டேன். அடுத்தது பாருங்க, இங்கே மைனஸ் சைன் இருக்குது, இங்கே ப்ளஸ் சைன். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் 2pயை 7க்கு தரணும். 2p இன்ட்டு 7 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ 2pயை 5p ஸ்கொயருக்கும் கொடுத்தாச்சு, அதே 2pயை 3pக்கும் கொடுத்தாச்சு, அதே 2pயை 7க்கும் கொடுத்தாச்சு. இடையில சைனை மட்டும் கவனமாக பண்ணணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம எப்பயும் போல் கோஎஃபிஷியன்ட்டில் மல்டிபிள் பண்ணலாமா? இப்போ இங்கே 2 இருக்குது, 2 5s are 10. இங்கே மைனஸ் இருக்கா, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். இப்போ நம்பரை மல்டிபிள் பண்ணிவிட்டு சைனை மல்டிபிள் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே பவர் எதுவுமே இல்லைனா ஒன்றா, இங்கே பி இருக்குது, இங்கே பி இருக்குது. ஒரு பி நம்ம ரைட் பண்ணிக்கலாம், பவரை ஆட் பண்ணிக்கலாம். 1 + 2 3. இது முடிஞ்சிருச்சா? அடுத்தது இப்போ நம்பர் மல்டிபிள் பண்ணுங்கள், எல்லாமே ப்ளஸில் இருக்குது. 2 3s are 6. இங்கே பவர் எது இல்லைன்னா 1 1 1 + 1 பி அப்படியே எழுதிட்டு ஒரு பேஸ் 2 பி சேமாக இருக்குது, அது ஒரே ஒரு பி ரைட் பண்ணிவிட்டு பவரை ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் 2 7s are 14. அந்த பி வந்து சிங்கிளாக இருக்கிற பி நம்ம அப்படியே ரைட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஆன்சர். நீங்கள் வந்து இந்த 2p எல்லாத்துக்குமே இன்ட்டு போட்டு எழுதிடலாம், ஆனால் சைன் பண்ணுறப்ப கவனமாக பண்ணணும். ஓகேவா? இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இப்போ அதே மாதிரி தான். இப்போ இந்த 3mn என்ன பண்ண ஒவ்வொரு டேர்முக்கு நம்ம கொடுக்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு 3mn இது கொடுக்க போகிறேன், ரெண்டுமே ப்ளஸில் தான் இருக்குது, அப்போனா ப்ளஸ் தான் வரும். இப்போ என்ன பண்ண போகிறேன் 3mn into m³ n³ 3mn இது கொடுத்துட்டு நான் ப்ராக்கெட் பண்ணிடுங்க. அடுத்தது 3mn இதுக்கு தரப்போகிறேன், அதுக்கு சைனை பார்க்கணும். இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், வேறு சைனை மல்டிபிள் பண்ண என்ன ஒரு மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இப்போ 3mn எதுக்கு கொடுக்கணும் 3mn into 5n² n. இது முடிஞ்சிருச்சா? அடுத்தது இந்த டேர்மும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து தேர்டு டேர்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி சைனை பார்க்கணும். இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ், அப்போ இங்கே என்ன வரும் ப்ளஸ் தான் வரும். 3mn இதுக்கு கொடுக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம் 3mn into 7mn².
இப்போ 3mன்னு எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும், நம்ம நம்பர்ஸ் இருக்கான்னு பாருங்க. கோஎஃபிஷியன்ட் மல்டிபிள் பண்ணுவோமா, இங்கே எதுவுமே இல்லைன்னா 1. சரியா? இப்போ இங்கே பவர் பார்க்கல, இங்கே பவர் 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே பவர் 1 1, இங்கே எதுவுமே இல்லைனா 1, இங்கே 1, இங்கே 1, இங்கே 1. இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணிடுங்க. கோஎஃபிஷியன்ட் நம்பர் இல்லைன்னா இல்லை அதுக்கு 1 போட்டுட்டு, பவர் இல்லை அதுக்குள்ள 1 போட்டுக்கோங்க. இப்போ என்ன மல்டிபிள் பண்ணுமா, இப்போ நம்பரை மல்டிபிள் பண்ண என்ன வரும், 3 × 1 3. இப்போ ஃபஸ்ட்டு எம், இங்கே எம் இருக்குது, இங்கே எம் இருக்குது, 2 எம்முக்கு ஒரே ஒரு எம் எழுதிட்டு பவர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 + 3 4. இங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது, ஸோ என்ன எழுதிட்டு பவர் ஆட் பண்ணிக்கலாம். 1 + 3 4. ஃபஸ்ட்டு டேர்ம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் மைனஸ் போட்டுட்டு இதே மாதிரி என்ன பண்ணணும், நம்ம இந்த கோஎஃபிஷியன்ட்டை மல்டிபிள் பண்ணோமா, 3 5 என்ன வரும் 15. நெக்ஸ்ட் இங்கே எம் இருக்கா, ஸோ ஒரு எம் ரைட் பண்ணிவிட்டு பவர் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே 1 இருக்குது, இங்கே 2, 1 + 2 3. அடுத்து இங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது, ஒரு எண் ரைட் பண்ணிக்கோங்க. இங்கே பவரில் 1 1 + 1 2. செகண்ட் டேர்மும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேர்ட் ஒன் இங்கே ப்ளஸ் சைன் போடுங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும், கோஎஃபிஷியன்ட் மல்டிபிள் பண்ணுமா, 3 7s are 21. இங்கே எம் ஒரு எம் எழுதிட்டு எம்மோட பவர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 1 + 1 2. இங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது, ஒரு எண் எழுதிக்கோங்க, பவர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 + 2 3. ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து கரெக்டாக என்ன பண்ணணும், ஒவ்வொன்றே பார்த்து கவனமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு சைன் எல்லாம் ப்ராப்பராக மல்டிபிள் பண்ணிவிட்டோம், ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஓகே, ஃபோர்த் சப்டிவிஷன் x² × x + y + z + y² × x + y + z + z² × x - y - z. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த x² உள்ள ஒவ்வொரு நம்பருக்கும் என்ன பண்ண போகிறோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். அதே மாதிரி y² z². இப்போ பாருங்கள், இப்போ x² × x. ஓகேவா? இப்போ ஒவ்வொன்றுக்கும் கொடுக்க போகிறோம் x². ஃபஸ்ட் என்ன வரும், x² × x ப்ராக்கெட் நெக்ஸ்ட் ப்ளஸ் x² × y, x² × y நெக்ஸ்ட் ப்ளஸ் x² × z. புரிச்சுட்டோமா? நெக்ஸ்ட் அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், y² இங்கே கொடுக்க போகிறோம். y² × x, y² × x ப்ராக்கெட் ப்ளஸ் சைன் y² × y, y² × y நெக்ஸ்ட் y² × z ப்ளஸ் சைன் இருக்கிறது ப்ளஸ் சைன் போட்டுட்டு y² × z. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், z² ப்ளஸ் z² × x, z² × x நெக்ஸ்ட்டு மைனஸ் சைன் இருக்கீங்க, சைன் கரெக்டாக பண்ணணும். நெக்ஸ்ட்டு z² × y, z² × y நெக்ஸ்ட்டு மைனஸ் சைனு. ஸோ z² × z, z² × z. இப்போ எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒவ்வொன்றே x² எல்லாத்துக்கும் y² எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. தனித்தனி என்ன பண்ணிட்டோம், நம்ம ரைட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், எது இதுக்கெல்லாம் பவர் இல்லைன்னு பாருங்கள். இங்கே ரெண்டுமே சேம் வேரியபிள், இது பவர் இல்லை 1 எழுதிக்கலாம். இங்கே டிஃப்ரெண்ட் வேரியபிள், அதனால் நம்ம பவர் எழுதுன்னு அவசியம் இல்லை. இது டிஃப்ரெண்ட் வேரியபிள், இது டிஃப்ரெண்ட். இது சேம் வேரியபிள்னால் பவர் எழுதிக்கோங்க, இது சேம் வேரியபிள் பவர் எழுதிக்க. இப்போ எழுதலாமல், இப்போ பாருங்கள், 2 பேஸ் ஈக்குவலாக இருந்தால் ஒரே ஒரு பேஸ் எழுதிட்டு பவர் ஆட் பண்ணிக்கலாம். 2 + 1 3. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இங்கே டிஃப்ரெண்ட் வேரியபிள்னால் அப்படியே ஜாயின் பண்ணி எழுதிக்கோங்க, x² y. இது டிஃப்ரெண்ட் வேரியபிள்னால் அப்படியே எழுதிக்கோங்க, x² z ப்ளஸ் இங்கே பாருங்கள் எக்ஸ்க்கு அடுத்த ஒய் வரும். இதனால் இது எப்படி டிஃப்ரெண்ட் வேரியபிள் அப்படி எழுதணும், எக்ஸ் எழுதிட்டு y² எழுதுங்க, x y². நெக்ஸ்ட் ப்ளஸ் இது சேம் வேரியபிளாக பேஸ் ஈக்குவலாக இருக்குது, ஒரு பேஸ் எழுதிட்டு பவர் ஆட் பண்ணிக்கலாம். 2 + 1 3 ப்ளஸ் இது டிஃப்ரெண்ட் வேரியபிள், அதனால் நான் அப்படி எழுதிக்கலாம், y² z. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இங்கே z² ஃபஸ்ட்டு வராது, எக்ஸ்க்கு அடுத்து z வரும். அப்புறம் என்ன பண்ணலாம், x z² எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் இங்கே என்ன ஒய்க்கு அடுத்த z² வரும். ஸோ என்ன வரும், y z² எழுதிக்கலாம். இப்போ இங்கே மைனஸ் எழுதிட்டு இங்கே 2 பேஸ் ஈக்குவலாக இருக்கும், ஒரு z பவர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ணிக்கிறோம், கியூப் ஃபஸ்ட்டு கியூபெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ராப்பராக எழுதிக்கலாமா. ஃபஸ்ட்டு என்ன வரும், x³ அடுத்து இங்கே என்ன வருது, y³ இங்கே என்ன வருது, -z³. ஓகேவா? அடுத்ததில் நம்ம ப்ராப்பராக என்ன இருக்குது அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். x² ப்ளஸ் x² z ப்ளஸ் xy² ப்ளஸ் y³ எழுதிட்டோம், y² z ப்ளஸ் xz²
மைனஸ் ஒய் இஜட் ஸ்கொயர். இது ரைட் பண்ணிவிட்டு இவ்வளோதான் சம்மு. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நீங்கள் கவனமாக ஒவ்வொரு ஸ்டெப் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்ன பண்ணுறோம், ஒவ்வொன்றுக்கும் டிஸ்பிளேட் பண்ணிவிட்டு ஒய் ஸ்கொயர் ஒவ்வொன்றா பண்ணுறோம். அப்புறம் இஜட் ஸ்கொயர் ஒவ்வொன்றா பண்ணி முடிச்சிடறோம். ஓகேவா? அதுக்கடுத்து சேம் வேரியபிளாக இருக்கிறதுக்குலாம் நம்ம பவர் 1 இல்லைன்னா 1 போட்டுட்டு சேம் வேரியலை மட்டும் ஒரு பேஸ் மட்டும் எழுதிட்டு பவர் ஆட் பண்ணிக்கிறேன். மற்றதெல்லாம் அப்படியே நான் ரைட் பண்ணியிருக்கேன். இங்கே லாஸ்ட்டில் பாருங்கள் இஜட் சேம் வேரியபிள், அதனால் இஜட்டை மட்டும் எழுதிட்டு பவரை ஆட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஒய் சேமாக இருக்கும், ஒய் எழுதிட்டு பவரை ஆட் பண்ணியிருக்கேன். மற்றதெல்லாம் அப்படியே நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ வந்து 4th கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? என்ன வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.